இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 5வது வார்த்தை, தாகமாயிருக்கிறேன். அவர் சரீரப்பிரகாரமாக உண்மையாகவே தாகமாயிருந்தார். 100% மனிதனாக இருந்தவர். வியாழன் இரவு அன்று அதிக சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டவர். இரத்த வேர்வை சிந்தி ஜபித்தவர். சித்திரவதையின் மூலமாக இரத்தம் சொட்ட அதிக இரத்தம் சிந்தினார். முள்முடி சூட்டப்பட்ட போது இரத்தம் சிந்தியது. பொதுவாக சிலுவையில் அறையப்படுகிறவர்கள் அந்த சிலுவையில் தொங்க கொண்டு சென்று அப்பொழுதுதான் அதுதான் அவர்களுடைய தண்டனை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ காரணமில்லாமல் கள்ளனை பிடிப்பது போல இரவிலே பிடித்து சிறையில் அடைக்காமல், குற்றம் சாட்டப்படாமல் விசாரணை செய்து விடியும் முன்னமே குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு உடனே தண்டனையும் நிறைவேற்றுகிறார்கள். இதற்கிடையிலே பிலாத்து அவரை தண்டித்து விடுதலையாக்கலாம் என்று நினைத்து தண்டனை கொடுத்தான். ஆனாலும் அவர் அங்கே விடுதலையாக்கப்படவில்லை. மாறாக ஒரு சிலுவை தண்டனைக்கு பதிலாக அநேக தண்டனைகளை அவர் அனுபவித்து வந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே அவர் மரண வேதனைப்பட்டு ஒரு சொட்டு நீர் கூட குடிக்காமல் உண்மையாகவே சரீர பிரகாரமாக அவர் தாகமாயிருக்கிறேன் என்று இங்கு சொல்கிறார். அவர் ஒரு டீஹைட்ரேஷனுக்கு நேராக அவர் சென்றிருப்பார். என்ன யோசிக்கலாம்னா, அதாவது நம்ம பேசுகிறவர்கள் கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்காம பேசினாலே ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவர்களால் பேச முடியாது. நாவை நனைப்பது அவசியமாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது தொடர்ந்து பேசிக்கொண்டும் இருக்கிறார். அந்த சூழலிலே தாகமாயிருக்கிறேன் என்று கேட்கிறார். அங்கே அவருடைய நாவு நனைக்கப்படுகிறது. அதன் பின்பு சொன்ன 2 வார்த்தைகள் மிக முக்கியமான. இயேசு கிறிஸ்து பேசிய அனைத்து வார்த்தைகளுமே முக்கியமானவை. ஆனால் கடைசியாக பேசிய 2 வார்த்தைகள் மிக முக்கியமானவை. அதுவும் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தையை மகா சத்தமாய், உரத்த சத்தமாய் சொல்கிறார். எனவே அந்த வார்த்தைகளை பேச தன்னை ஆயத்தப்படுத்தவும் அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். அங்கே சமாரிய ஸ்திரீயிடம் யாக்கோபின் கிணறண்டையிலே தாகத்துக்கு தாய் என்று கேட்டவர் இங்கே தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஐன்ஸ்டீன் அநேக லா ஆஃப் நேச்சர் இதெல்லாம் பற்றி நிறைய பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி நியூட்டன், இவங்கெல்லாம் பேசியிருக்கிற இந்த இயற்கையின் சட்டங்கள் அனைத்தும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் இந்த இயற்கையோடு இயற்கையாய் மனிதனாய் இந்த உலகத்திலே வந்தவர். அவரும் அந்த சட்டங்களுக்கு தன்னை உட்படுத்துகிறார். எனவேதான் அந்த சரீரத்திலே பாடுகளை பட்டு தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 2வதாக அவர் கர்த்தருடைய வார்த்தையை, அதாவது தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி முடிப்பதற்கு தாகமாயிருந்தார். இங்கே சங்கீதக்காரன் சங்கீதம் 69:21 தாகத்திற்கு காடியை கொடுத்தார்கள் என்று ஏற்கனவே இயேசுவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக தாகமாயிருக்கிறேன் என்றார். சகல தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி முடிக்கும் தாகத்தோடு அவர் தாகமாயிருக்கிறேன் என்று இந்த வார்த்தையை சொல்கிறார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியவர். நான் ஜீவ தண்ணீரை, அதாவது தாகமே எடுக்காத ஜீவ தண்ணீரை எல்லோருக்கும் கொடுக்கிறேன் என்று வாக்கு சொன்னவர் இன்று தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் தன்னுடைய வல்லமையை தன் சரீர தேவைக்கு பூர்த்தி செய்ய ஒரு நாளும் பயன்படுத்தவில்லை. இது இங்கே நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அன்னை தெரசா அம்மையார் அவர்கள் பணி செய்த இடங்களிலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் தொங்கிய அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த போட்டோ வைக்கிற இடங்கள்ல எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிற ஒரு வார்த்தை, அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு வார்த்தை, தாகமாயிருக்கிறேன், ஐ தர்ஸ்ட். இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானது. அதாவது இயேசுவின் தாகத்தை தீர்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் அன்னை தெரசா அவர்கள் அந்த வார்த்தையை எல்லா இடங்களிலும் பொறிக்க முக்கியமான காரணம். இயேசுவின் தாகத்தை தீர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் சரீர தாகமுடையவராய் மாத்திரம் தொங்கவில்லை, ஆத்மீக தாகமுடையவராய், அதாவது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். இன் அதர் வேர்ட்ஸ், ஒரு தாய் தன் குழந்தைக்காக ஒரு அழகான உணவை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இல்லை என்றால் தாயிடம் தாய்ப்பால் இருக்கிறது, குழந்தை குடிக்குமா குடிக்காதா தெரியாது. அந்த அப்படிப்பட்ட ஒரு ஏக்கமான சூழ்நிலை இருந்தால் குழந்தை சிக்கா இருக்கும். அந்த சூழலில் தாயின் சிந்தை எப்படி இருக்குமோ, மகனுக்காக மிகவும் பிரயாசப்பட்டு செய்த உணவை மகன் உணவருந்த மனதில்லாமல் இருக்கும்போது அந்த தாயின் சிந்தை எவ்வண்ணமாக இருக்குமோ அவ்வண்ணமாக ஏக்கத்தோடு இவ்வளவு கடின பாடுகள் பட்டு சம்பாதித்த இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை மனுக்குலம் அவமதிக்கும் என்பதை உணர்ந்தவராய், பின்னும் எல்லா மனிதர்களுக்கும் இந்த சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்கின்ற ஏக்கத்தோடு அவர் தாகமாயிருக்கிறேன் என்கிறார். அன்று சமாரிய ஸ்திரீயிடம் தாகத்துக்கு தாய் என்று கேட்டார். ஆனால் அங்கே அந்த பெண் தாகத்துக்கு இயேசுவுக்கு தண்ணீர் கிணற்றிலே இறங்கி கொடுக்கவில்லை. யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். ஆனால் அவள் இயேசுவிடம் கொண்ட உரையாடலின் மூலமாக தன்னை கண்டுகொண்டவள், இவர்தான் நான் தேடிக்கொண்டிருக்கும் மேசியா என்று கண்டுகொண்டவள் மண்குடத்தை விட்டுவிட்டு தன்னை பொன்குடமாக மாற்றினாள். ஜீவ தண்ணீராம் இயேசுவை சுமந்து ஊருக்குள் ஓடினாள். எல்லோரிடமும் சொன்னாள், என்னை கண்டவரை நான் கண்டேன். இன் அதர் வேர்ட்ஸ், என்னில் இருக்கும் எல்லாவற்றையும் சொன்ன ஒரு மனிதர் வந்திருக்கிறார், அவர் மேசியாதானோ, வந்து பாருங்கள் என்று. ஒருவேளை அவர்தான் மேசியா என்று இந்த சமாரிய ஸ்திரீ அவர்களுடைய சொந்த ஊரிலே சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மனமற்றவர்களாக இருந்திருக்கலாம். எனவேதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்தான் மேசியாவோ என்று, வந்து பாருங்கள் என்று. விளைவு
அந்த கிராமத்திலே இயேசு ஒரு நாள் தங்கி எல்லோருக்கும் நற்செய்தி அறிவித்தார். என்ன நடந்தது? அவருடைய தாகம் தீர்ந்தது. அந்த நாளிலே சமாரியா பெண்ணினால் இயேசுவின் தாகம் தீர்க்கப்பட்டது. சீசர்கள் வந்து கேட்டார்கள், நீங்க சாப்பிடுங்க, சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோனே. அப்பொழுது இயேசு சொன்னார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது. அது என்னவென்றால் யோவான் 4:34 வாசிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இங்கே அவர் அந்த கிரியையை, அந்த நாளுக்குள்ள கிரியையை அவர் செய்து முடித்தார். அதுதான் என்னுடைய போஜனம், அது நான் சாப்பிட்டாச்சு என்று சொல்லுகிறார். எனவே அங்கே அவருடைய தாகம் தீர்க்கப்பட்டது. இன்று நம்மை பார்த்து கேட்கிறார், என்னுடைய தாகத்தை தீர்க்க நீ ஆவலாய் இருக்கிறாயா? சொல்கிறார், உன் தாகத்தை தீர்க்கும் மிக பெரும் ஜீவ தண்ணீரை, விலையேறப்பட்ட ரசத்தை, ஜீவ அப்பமாய் நான் உனக்குள் வருகிறேன். நீ என்னால் உன் தாகத்தை தீர்த்துக்கொள், என் தாகத்தை உன் தாகமாக மாற்றிக்கொள். ஜீவ அப்பமாய், ஜீவ தண்ணீராய், உயிருள்ள திராட்சரசமாய் உனக்குள் நான் வருகிறேன். என்னால் நீ உன் தாகத்தை தீர்த்துக்கொள், என் தாகத்தை உன் தாகமாக்கிக்கொள். தாகத்தோடு நாவறண்டு அலைந்து கொண்டிருக்கும் அனைத்து மனுக்குலத்தின் தாகத்தையும் தீர்க்க நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிறார். கடைசியாக இந்த தாகமாய் இருக்கிறேன் என்கிற இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? நம்மிடத்திலே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை கடைசியாக நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு டீப் தர்ஸ்ட் இருக்கிறது, தாகம். அது ஆத்துமாவில் இருக்கும் தாகம். அந்த தாகத்தை திருப்தியாக்குவதற்காக ஒவ்வொருவரும் பலவிதத்திலே முயற்சி செய்கிறார்கள். திருமணம் செய்து பார்க்கிறார்கள், அந்த தாகத்தை தீர்க்க முடியவில்லை. வீடு கட்டுகிறார்கள், கார் வாங்குகிறார்கள், விதவிதமாக உணவை உண்கிறார்கள், மிக தூர பிரயாணம் ஏறெடுக்கிறார்கள். ஒரு 10 நாள் ட்ரிப் போயிட்டு வந்து திரும்ப வீட்டில் வந்தா திரும்பவும் அந்த தாகம் தீரவில்லை. மீண்டும் அந்த தாகம் அதிகமாகி விடுகிறது. இன்னும் எங்கேயாவது செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு நாள் வெறிக்க உண்கிறார்கள், அடுத்த நாள் மீண்டும் தாகம் வருகிறது. இப்படி ஆத்மாவில் இருக்கும் தாகத்தை, அந்த டீப் தர்ஸ்ட், இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளை கொண்டாவது நிறைவேற்ற வேண்டும் என்று மனிதன் முயற்சி செய்கிறான். ஆனால் மனிதனுடைய முயற்சி அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஆண்டவர் மனிதனை பார்த்து சொல்லுகிறார், அந்த உனக்குள் இருக்கின்ற அந்த தாகம், இந்த உலகத்தில் உள்ள எந்த பொக்கிஷங்களை நீ கொண்டு நிரப்ப முயன்றாலும் அந்த தாகத்தை உன்னால் தணிக்க முடியாது. எனவேதான் ஏசாயா 55:1 சொல்கிறது, தாகமாயிருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். பாருங்கள், உங்கள் ஆத்தும தாகத்தை தீர்க்க உங்கள் பொக்கிஷங்களை செலவழிக்க வேண்டாம், அதை தேடி அலைய வேண்டாம். நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? உண்மையான ஜீவ தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லையா? நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், ஜீவ அப்பத்தை வாங்கி சாப்பிடுங்கள். பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும், ஞானப்பால், திருவசனமாகிய விலையேறப்பெற்ற ஞானப்பாலை கொள்ளுங்கள். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல இந்த களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று பேதுரு சொல்கிறார். தொடர்ந்து ஏசாயா 55:2 நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். சாப்பாடே இல்லைன்னா அது உன் ஆத்துமாவுக்கான உணவு அல்ல. என் ஆத்துமாவை போஷிக்க நான் தேடி எங்கெல்லாமோ அலைந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் விந்தை என்னவென்றால் அது இலவசமாய் நம் இல்லத்திலே இருக்கிறது. இந்த ஆத்துமாவிற்கான உணவு மொபைல்ல ஏதோ தாகத்தோடு எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறோம், ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கிறோம். கிடைத்ததா? தாகம் தீர்ந்ததா? நெவர். டயர்டாகுது, கண்ணுக்கு கஷ்டமா இருக்குது, தலைவலிக்குது. ஆனாலும் ஸ்டில் வி ஆர் ஸ்வைப்பிங். எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு தாகத்தை தீர்க்க. ஆனால் அருகிலே ஆண்டவருடைய வார்த்தை எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஜீவ விருட்சத்தின் கனியை ஆதாம் அன்று புசிக்க தவறினான். இந்த ஜீவ அப்பமாக, ஜீவ வார்த்தை, ஜீவ விருட்சத்தின் கனி நம் கரங்களிலே நம் ஆத்தும தாகத்தை தீர்க்கும் அரிய பொக்கிஷமாக இருக்கிறது. இதை நாம் ருசிப்போம், நம்முடைய தாகத்தை தீர்த்து கொள்வோம், திருப்தியாய் இந்த உலகத்திலே வாழ்வோம். நம் வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் பிறருடைய தாகத்தையும் தீர்ப்போம். அதுவே இயேசுவின் தாகத்தை தீர்க்கும் மெய்யான உணவு என்பதை நாம் உணர்ந்து செயல்பட ஆண்டவர் தாமே நமக்கு அருள் செய்வாராக. ஆமென்.